ஜெர்மனி நாட்டுல விட்டன்பர்க் அப்படிங்கிற டவுன்ல வாழ்ந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எப்படி சார் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவோட எண்ட்ல கண்டிப்பா நீங்களும் சொல்லுவீங்க, ஆமா சார் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு. யார் இந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படிப்புலயும் தி பெஸ்டா இருந்த ஒன் ஆஃப் த ஹை எஜுகேட்டட் ஸ்காலர் தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். மெடிசன்ல இவர் தான் பெஸ்ட். லா தெரியும், பிலாசபி தெரியும், ஈவன் தியாலஜி கூட இவர் படிச்சிருக்காரு. எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்த இவருக்கு இந்த படிப்பெல்லாம் போர் அடிச்சிருச்சு. போர் அடிச்சுட்டு இவர் இன்னும் வேற ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்பதான் இவரோட மைண்ட்ல பிளாக் மேஜிக் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. எப்படி இவருக்கு இந்த ஐடியா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வேல்டஸ் அண்ட் கராலியஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் இவர் அப்ரோச் பண்ணி, சார் உங்களுக்கு எப்பயாவது பிளாக் மேஜிக் கத்துக்கணும்னா எங்களை கூப்பிடுங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவரோட சர்வன்ட் வேக்னரை கூப்பிட்டு, நீ போய் வேல்டஸ் அண்ட் கரோலியஸ் அப்படிங்கிற ரெண்டு பேரை கூப்பிட்டு வா, அவங்க எனக்கு பிளாக் மேஜிக் சொல்லி தருவாங்க அப்படின்னு. அப்ப வேக்னர் சொல்றாரு, சார் வேண்டாம் சார், பிளாக் மேஜிக் எல்லாம் நீங்க கத்துக்காதீங்க, அதெல்லாம் நமக்கு நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்போ வேக்னரை வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் சொன்னதை மட்டும் செய், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் போய் அவர் கூப்பிட்டு சொல்லிடுறாரு. அப்போ வேல்டஸும் கரோலியஸும் ரெண்டு பேரும் வந்து மேஜிக் புக் எல்லாம் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அதெல்லாம் சம்மன் பண்ணி மெபிஸ்டோபிலிஸ் அப்படிங்கிற ஒரு பேட் ஏஞ்சலை வந்து கூப்பிடுறான். மெபிஸ்டோபிலிஸும் அங்க வந்து அவருக்கு அப்பியர் ஆகி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். எனக்கு எண்ட்லெஸ் நாலேஜ் வேணும், இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நாலேஜ் வேணும், பவர் வேணும், எனக்கு உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் மெபிஸ்டோபிலிஸ் கிட்ட கேட்கறான். மெபிஸ்டோபிலிஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூசிஃபரோட சர்வெண்ட். யாரு சார் லூசிஃபர் அப்படின்னா, ஹெல் அப்படின்னு நாமெல்லாம் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம், நரகம் அப்படின்னு ஒண்ணு தெரியும். அந்த நரகத்தோடைய தலைவர் தான் லூசிஃபர். லூசிஃபரோட சர்வன்ட் தான் மெபிஸ்டோபிலிஸ். மெபிஸ்டோபிலிஸ் கிட்ட தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பிளாக் மேஜிக் கேட்டிருக்காரு. உனக்கு நான் இதெல்லாம் தந்தா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கிட்ட மெபிஸ்டோபிலிஸ் கேட்கறான். உங்களுக்கு என்ன டிமாண்ட் வேணும் கேளுங்க சார், ஆனா எனக்கு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வேணும் அப்படின்னு கேக்குற. அப்போ மெபிஸ்டோபிலிஸ், இதை நான் முடிவெடுக்க முடியாது, நான் லூசிஃபர் கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படின்னு போறேன். லூசிஃபர் கிட்ட போயிட்டு மெபிஸ்டோபிலிஸ் இந்த மாதிரி டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவர் நம்மளை அப்ரோச் பண்ணிருக்காரு, அவருக்கு எல்லா பவரும் வேணுமா, நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு. அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்னென்ன கேட்கிறாரோ எல்லாத்தையும் அவருக்கு கொடுங்க, அதுக்கு பதிலாக அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, 24 வயசு முடிஞ்சா அவரு நமக்கு சொந்தம்னு சொல்லுங்க, அதை வந்து அவருடைய பிளட்ல அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு லூசிஃபர் வந்து மெபிஸ்டோபிலிஸ் கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. மெபிஸ்டோபிலிஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டர் கிட்ட சொல்றாரு, லூசிஃபர் நீ சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு, இந்த உலகத்திலே பெஸ்டான பவரை உனக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, ஆனா அதுக்கு அவர் ஒரு டிமாண்ட் பண்றாருன்னு கேட்கறான். என்ன டிமாண்ட் பண்றாரு அப்படின்னு மெபிஸ்டோபிலிஸ் கிட்ட டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கேட்கும்போது, ஒரு பாண்ட்ல உன்னுடைய பிளட்ல நீ சைன் பண்ணி தரணும், உன்னுடைய 24வது வயசு வரையும் நீ உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணிக்கலாம், 24 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு சொந்தம், நீ ஹெல்லுக்கு சொந்தம் அப்படின்றது அந்த பாண்ட்ல எழுதி இருக்கு, நீ சைன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு நான் எல்லா பவரும் கொடுக்குறேன் அப்படின்ற. அப்போ குட் ஏஞ்சல் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணுது. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வேண்டாம், நீ பிளட்ல சைன் பண்ணாத, அது மிகப்பெரிய தப்பு, உன்னால பின்னாடி திருப்ப கடவுள்கிட்ட வரவே முடியாது, நீ பிளட்ல சைன் பண்ணாத டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கிட்ட வார்னிங் கொடுக்குது. அப்போ பேட் ஏஞ்சலும் ஒரு பக்கம் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணி, இல்ல அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு கடவுளுக்கு சமமான பவரை நான் உனக்கு கொடுப்பேன், அது பிடிக்காம அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொன்னி பேட் ஏஞ்சல் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட மைண்டை கேன்வாஸ் பண்ணுது. அப்போ பேட் ஏஞ்சலோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு பிளட்ல சைன் பண்றதுக்கு டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து ரெடி ஆயிடுறாரு. அப்போ ஒரு கத்தி எடுத்து அவரோட கையை கிழிச்சு ரத்தத்துல சைன் பண்ணலான்னு போகும்போது ரத்தம் உறைஞ்சு போச்சு, கையை கிழிச்ச ரத்தம் உறைஞ்சு போச்சு. ஏன்னா ரத்தம் மறுக்குது, இல்ல நான் பிளட்ல சைன் பண்ண ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட ரத்தம் மறுத்த உடனே அப்ப மெபிஸ்டோபிலிஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட கையில ரத்தம் உறைஞ்சிருச்சு இல்லையா, ஒரு நெருப்பு கட்டியை எடுத்துட்டு வந்து அவருடைய கையில ஹீட் பண்ணி அந்த ரத்தத்தை உருக்கி, இதுல நீ கையெழுத்து போடு அப்படின்னு கேட்கிறாரு. டாக்டர் ஃபாஸ்டர்ஸும் கொஞ்சம் கூட தயங்காம அவரோட ரத்தத்துல எடுத்து அதுல சைன் பண்ணிடுறாரு. இப்போ 24 வயசு வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே அனுபவிக்கலாம் அப்படின்னு மெபிஸ்டோபிலிஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு சொல்லிட்டு போயிடுறாரு. சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கில்ட் கிரியேட் ஆகுது. நம்ம ரத்தம் உறைஞ்சிச்சு, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம வந்து கம்மல் மறுபடியும் கடவுள்கிட்டயே போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது மெபிஸ்டோபிலிஸ் என்ன பண்றாருன்னா, மேஜிக் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கொடுக்குறாரு. அந்த மேஜிக் புக் எல்லாம் படிச்சு இந்த பிளான்ட்டை பத்தி படிக்கிறாரு, ட்ரீஸ் பத்தி படிக்கிறாரு, இந்த வேர்ல்டை பத்தி படிக்கிறாரு, கேலக்சி பத்தி படிக்கிறாரு, எல்லாத்தையுமே படிக்கிறாரு. வெல்த் எல்லாமே வந்து மெபிஸ்டோபிலிஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கொடுக்குறாரு. அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து மெபிஸ்டோபிலிஸ் கிட்ட கேட்கிறாரு, இந்த உலகத்தை யார் உருவாக்குனதுன்னு நீங்க கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு மெபிஸ்டோபிலிஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டு, வாங்க நம்ம வந்து ஒரு வேர்ல்டு டூர் போலாம் அப்படின்னு கூட்டு போயிடாரு.
ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு போப்புடைய சேம்பருக்கு கூட்டு போறாரு மெஃபிஸ்டோஃபெலிஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ. அங்க போயிட்டு டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து இன்விசிபிளா மாறிடுறாரு. அங்க அவங்க எல்லாம் வந்து விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த விருந்துல போய் இவர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அந்த விருந்தெல்லாம் மறைய வைக்கிறது, அந்த விருந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து கலைச்சி வைக்கிறது, அவங்க சாப்பிடும்போது அதெல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரியான கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு கண்ணுக்கு தெரியாம டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். ரோம முடிச்சிட்டு இவரு மறுபடியும் ஜெர்மனுக்கு வந்து சார்ல்ஸ் த ஃபைவ வந்து மீட் பண்றாரு. அங்க மீட் பண்ணும்போது அலெக்சாண்டர் த கிரேட்டோடைய சோல வர வச்சு அதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னு அலெக்சாண்டர் த கிரேட் கிட்ட கேட்டு அது தெரிஞ்சுக்கிறாரு. அதை முடிச்சிட்டு சின்ன சின்ன டியூக்கோட கோர்ட்டுக்கெல்லாம் போறாரு. அங்க டச்சஸ் எல்லாம் இவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு கிரேப்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. அது வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால கிரேப்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. இவரு தராரான்னு பார்க்கலான்றதுக்காக டச்சஸ் எல்லாம் இவர்கிட்ட கிரேப்ஸ் கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி கிரேப்ஸ் வர வச்சு டச்சஸ்க்கு எல்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறாங்க. 24 வயசு முடிய போற தருவாய், நாளைக்கு முடிய போகுது. இதெல்லாம் தெரியாம இவர் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்க போய்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இவரோட ஸ்காலர்ஸ் எல்லாம் இவருக்கு என்ன கைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஹெலன் ஆஃப் ட்ராயை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுடைய அழகை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவரை வந்து டெம்ப் பண்ணதுனால இவர் மெஃபிஸ்டோஃபெலிஸ் கிட்ட போய் கேட்கிறார், நான் ஹெலன் ஆஃப் ட்ராயை பார்க்கணும் அப்படின்னு. ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து உடனே கண்ணுக்கு முன்னாடி மெஃபிஸ்டோஃபெலிஸ் கூட்டு வராரு. ஹெலன் ஆஃப் ட்ராய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ராஜன் வாரே வந்தது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெலன் ஆஃப் ட்ராய்க்காக. அவளை பார்க்கணும்னு டாக்டர் பாஸ்டர்ஸ் வந்து நினைச்சதால மெஃபிஸ்டோஃபெலிஸ் அங்கேயும் கூட்டு போறாரு, அதையும் காட்டுறாரு. இப்ப இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இவருடைய மனசுல பயம் அதிகமா வந்துருச்சு. நாம என்ன பண்ண போறோம், 24 வயசு முடிய போதே, அடுத்து நாம வந்து நரகத்துக்கு போயிடுவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், நம்ம எப்படியாவது இங்கிருந்து வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மெஃபிஸ்டோஃபெலிஸ் வராரு. நீ எனக்கு துரோகம் பண்ற, உன்னுடைய பாண்ட் எங்கிட்ட இருக்குது, நீ எப்படி இப்படி பண்ணலாம், உன்னோட பாண்ட் வந்து எங்கிட்ட இருக்குதே அப்படின்னு வந்து அவனை மிரட்டுறாரு. அந்த மிரட்டலுக்கு அவன் பயந்துட்டு, ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டோம். அவன் விடுற மாதிரி இல்ல. ஹெலன் ஆஃப் ட்ராய் மேல லவ் வர மாதிரி அந்த சிச்சுவேஷன் அவன் கிரியேட் பண்ணி அவனை அந்த சிச்சுவேஷன்ல இருந்து டைவர்ட் பண்ணிடுறான். இன்னும் 24 மணி நேரம் இருக்குது, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிய போகுது, இனிமேல் நாம இங்க இல்ல, நம்ம நரகத்துக்கு போக போறோம்ன்றத டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட கண்ணுக்கு முன்னாடி நரகம் தெரியுது, இந்த பக்கம் சொர்க்கமே தெரியுது. இந்த பக்கம் எல்லாருமே வந்து அமைதியா பீஸ்ஃபுல்லா கடவுளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரே கத்தல் சத்தம். எல்லாரும் ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் இங்க வந்திருக்கவே கூடாது, நான் இப்ப கேட்டு இருந்திருக்கலாம், கடவுள் அப்பயே சொன்னாரு அப்ப கேட்டுருக்கலாம், குட் ஏஞ்சல் அப்பயே சொன்னாங்களே அப்ப கேட்டுக்கலாம்னு கதறல் சத்தம் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு கேக்குது. அப்போ இவர் வந்து கேக்குறாரு, ஐயோ இப்ப கடவுள் கிட்ட போனாருன்னா அவர் நம்ம கிட்ட ஏத்துக்க மாட்டாரு, நாம இப்ப நம்ம பெக் பண்ணி நம்ம கேட்கலாமா அப்படின்னு கடவுள் கிட்ட போய் பெக் பண்ணி கேட்கிறாரு. சூரியன் கிட்ட கேட்கிறாரு, ஐயோ நீ மூவ் ஆகாத, நீ அங்கேயே நில்லு, இந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். கிளாக் கிட்ட போய் கேட்கிறாரு, கடிகாரத்துக்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, நீ ஹால்ட் ஆகு, நீ மூவ் ஆகாத, நான் இந்த உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் மனுஷனா கூட இருக்கணும்னு ஆசைப்படல, ஒரு அனிமலாவது நான் இந்த உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இங்க இருந்து போக கூடாது, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுறாரு, புலம்புறாரு, என்னென்னமோ பண்றாரு. இந்த உலகத்துல இருந்து போகக்கூடிய அந்த கடைசி நிமிஷம் அவருக்கு வந்துருச்சு. எப்படியாவது நம்ம இந்த மரணத்தை தடுத்துடலாம், இந்த பாண்டை நம்ம வந்து கிழிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அவரால் அது முடியல. கடைசியில் மெஃபிஸ்டோஃபெல் வந்து இன்னும் பேட் ஏஞ்சலை கூட்டிட்டு வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்றான். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் போலாமா, உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்ல நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, யார் சொன்னது நீ இங்கே இருக்கணும், நீ நரகத்துக்கு தேவையானவனா மாறிட்ட, நீ எப்போ கையெழுத்து போட்டியோ அப்பயே நீ நரகத்துக்கு சொந்தமா மாறிட்ட, நீ வான்னு இழுத்துட்டு போகுது. டாக்டர் பாஸ்டர்ஸ் வந்து கத்துறாரு, ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, இல்ல விட்டுருங்க கத்துறாரு, கதறாரு. அது கொஞ்சம் கூட கேட்காம தர 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 தரன்னு அப்படியே இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க மெஃபிஸ்டோஃபெலும் பேட் ஏஞ்சலும் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் இந்த உலகத்திலேயே பெஸ்டா இருந்தாரு, எல்லா ஃபீல்டுலயுமே அவரு தான் ஃபர்ஸ்டா இருந்தாரு. அவரு இந்த பிளாக் மேஜிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா, ரோமுக்கு போய் போப்பை வந்து மார்க் பண்ணாரு, ஜெர்மனுக்கு போய் அலெக்சாண்டர் த கிரேட்டோடைய சோலை பார்த்தாரு, டச்சஸ் டியூக்கு எல்லாம் அவரோட ஆசை நிறைவேற்றி வச்சார். இவ்வளவுதான் அவர் பண்ண விஷயங்கள். இது எல்லாமே ஒரு ஐரேனியான ஒரு விஷயம். அவருடைய கேரக்டருக்கு முரண்பாடான அவருடைய சின்ன ஆசைக்காக தன்னுடைய சோலவே சேல் பண்ணிட்டாரு ஹெல்லுக்கு. நம்ம எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன சின்ன விருப்பத்துக்காக நம்மளுடைய சோலை சேல் பண்ணிடுறோம். கடைசியில நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம அதுக்கு ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறோம். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தான் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் ஆரம்பத்துல சொன்ன இல்லையா, அதன் உண்மைதான நீங்களும் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் மாதிரி நம்மளும் இருந்திருக்கூடாது. நமக்கு எப்போ எதை கொடுக்கணும்ன்றது கடவுளுக்கு தெரியும். கடவுள் கண்டிப்பா அதை நமக்கு அப்பப்போ கொடுத்துருவாரு. நம்ம குறுக்கு வழியை போய் நிறைய விஷயத்த கத்துக்கலாம், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம்னு அன்ஹோலியா இருக்கக்கூடிய விஷயங்களை நாம வந்து பொசஸ் பண்ணக்கூடாது.
எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் டாக்டர் பாஸ்டர்ஸ் மூலியமா நமக்கு கிறிஸ்டோபர் மார்லோ சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் மெசேஜ். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.